அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட். நிலாவுக்கு அவங்க அண்ணி கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்ன்றாங்க. நிலா, நான் சென்னை தான் வந்துட்டுருக்கேன். அப்படி அண்ணின்றாங்க. நான் ஈவினிங் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் உன்னை பார்க்கலாமா? சரிங்க அண்ணி, நான் வரேன், எங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நிலா, நானே வரேன் உன்னை பார்க்கறதுக்கு உன் வீட்டுக்குன்றாங்க. சரிங்க அண்ணி, வாங்க, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன்றாங்க. சரி, ஓகேன்னு வாங்க. உடனே அண்ணி வராங்களா? ஆமாம், என்னுடைய அண்ணி வராங்க பல்லவா அப்படின்றாங்க. வீட்டை க்ளீன் பண்ணணும். சரிங்க அண்ணி, க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. பல்லவனை கடைக்கு அனுப்பி ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சரிங்க அண்ணி, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீனாக இருக்குல்ல பல்லவா, எல்லாம் க்ளீனாக இருக்குது. அம்மா, பூஜை சாமி ஃபோட்டோக்கு பூ எதுவும் இல்லையா? அண்ணன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கன்ட்டு பூ கொடுக்குறாங்க. சாமி ஃபோட்டோக்கு பூவெல்லாம் போட்டு முடிச்சிடுவாங்க. அப்புறமா பல்லவன் வெளியே வந்து அவங்க 3 பேருக்குமே கால் பண்ணிடுவாங்க. அவங்க அண்ணனுங்களுக்கு கால் பண்ணி அண்ணியோடைய அண்ணி வராங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவாங்க. சரி, நாங்கள் உடனே வரோம் பல்லவா, க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாம் பண்ணியாச்சுன்னுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கேட்பாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு உடனே அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு வேலையை வந்தாங்க, அதை பார்த்துட்டு போகலான்ட்டு சரிடா நான் வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சோழன் வராங்க. எங்கே அப்படின்னு தேடுறாங்க. இல்லைங்க, உங்கள் அண்ணி வரதை சொல்லிட்டு பல்லவன் சொன்னான், இன்னும் வரல, இப்போ தான் வருவாங்க, அவங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இப்போ தான் பல்லவன் கிட்டே நான் கடையில் கொடுத்து அமிச்சேன். சரி, சாப்பிட்டா பார்க்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்டுக்கலாம் விடுங்கன்றாங்க. சரி, ஓகேன்னுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, எல்லாம் க்ளீனாக தான் இருக்குன்னுவாங்க. அப்புறமா அண்ணி தான் வந்துட்டாங்க போல், அண்ணி வாங்க அண்ணின்றாங்க. அதுக்கப்புறமா வெளியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம வீட்டை எப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் உள்ளே வாங்க அண்ணி, இதுதான் வீடா? ஆமாம் அண்ணி, இதுதான் வீடு, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சோழனும் பல்லவனும் ஐயோ, இவங்க வீட்டை எப்படி பார்க்குறாங்க, வீடு பிடிக்கலையோ அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. யாருக்கு தான் இந்த வீடு பிடிக்கும் அப்படின்ட்டு பல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி, நான் வாஷ்ரூம் போகலாமா அண்ணி, அங்கே தான் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கட்டிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுமே வெளியே வாமிட் எடுக்கிற மாதிரி எடுது அவங்களுக்கு. அண்ணி, என்ன நீ ஆச்சுன்றாங்க. யாராச்சும் உள்ளே போக முடியுமா, என்ன இல்லாதுன்றாங்க. அச்சோ, க்ளீன் பண்ண மறந்துட்டோமே அதுன்னு பல்லவன் நினைக்கிறாங்க. உடனே சோழன் நான் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் உள்ளே போங்கன்னா இல்லை வேண்டானுவாங்க. இல்லைங்க, க்ளீன் பண்ணிவிட்டேன். இல்லை பரவாயில்ல, ஹாலில் உட்காரான்னு வந்து உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, டீ எல்லாமே கொடுப்பாங்க. எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. சரிங்க நீ நம்ம உள்ளே போய் பேசலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா, என்ன நிலா, அவ்வளோ வசதியான குடும்பத்தில் இருந்துட்டு இப்போ வந்து நீ இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பார்க்கும்போதே உண்மையிலே கஷ்டமாக இருக்குது, இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா, வேண்டாம் நிலான்றாங்க. அண்ணி, உண்மையாகவே ரொம்ப நல்ல குடும்பம், நான் சென்னை என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குன்னு சொன்னல, நீ உடனே அங்கே போய் செட்டில் ஆகுன்றாங்க. இந்த வீட்டில் மனுஷன் வாழ்வானா சொல்லுன்றாங்க. அவ்வளோ சொகுசாக இருந்துட்டு எப்படி நீ தான் உன்னை இங்கே வந்து நீ வாழ முடியும்? இங்கே பார், நீங்கள் உண்மையான கல்யாணம் பண்ணிக்கல, சும்மா ஒரு கல்யாணம் தானே, அதுக்கு போய் நீ ஏன் இவ்வளோ தயங்குறன்றாங்க. முதல்ல எங்கிறத போகிற வழியை பாருன்னுவாங்க. சேரை வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளே பேசிட்டு இருக்காங்கன்னுவாங்க. அப்புறம் சேரை வந்தது, என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சாப்பிடாத வச்சுருவாங்க. இவங்க வெளியே வந்ததும் நிலா கிட்ட, நிலா, இந்த வீட்டில் என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, நீ என்ன வேணுனாலும் எனக்கு இந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ வருதுன்னு சொல்லிடுவாங்க. சரி நிலா, நான் போயிட்டு வரேன்டாங்க. சோளம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு வெளியே வந்து, நிலா ரொம்ப வசதியான வீட்டில் வாழ்ந்தவை, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல்ல சென்னையிலேயே வந்து என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, நிலா வாங்க போக சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு முடிவை சொல்லுங்கன்ட்டு போயிடுவாங்க. தூங்கும் போது வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பாவம், அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, முதல்ல ஒரு பாத்ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு சோளம் முடிவெடுக்கிறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.